ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டன் சீரீஸில் கெவின் 11,000 கெவினோட ரொம்ப பவர்ஃபுல்லான வெர்ஷனை பார்த்துட்டிங்கன்னா நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த கெவின் 11,000 பவரை நம்ம மார்வல் காமிக்ஸில் இருக்கிறதுலையே ரொம்ப பவர்ஃபுல்லான ரொம்பவே டேஞ்சரான ஹல்க் வெர்ஷனாக சொல்லப்படுறேன் ஸ்பேஸ் பனிஷர் ஹல்கால டிஃபீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெண்டு கேரக்டரில் யாருக்கு பவர் அதிகம், யாருக்கு ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம கெவின் 11,000 எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ கெவின் 11,000 அப்படின்ற கேரக்டரை இது வரைக்கும் நம்ம பென்டன் சீரீஸில் ஒரு இடத்துல பார்த்துருக்கோம். அதுவும் கிளாசிக் சீரீஸில் பார்த்தீங்கன்னா கென் 10 அப்படின்ற ஒரு எபிசோட் இருக்கு. ஸோ இந்த எபிசோடில் தான் இந்த கெவின் 11,000 பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா இவர் பேருக்கு ஏற்ற மாதிரியே 11,000 ஏலியன்ஸோட பவரோட இருப்பார். பிகாஸ் இவர் நல்வாழ்வுக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணார் பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பவர்ஃபுல்லான ஏலியன்ஸை இவர் மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சது. ஏன்னா பென் பார்த்துட்டிங்கன்னா நிறைய கிரிமினல்ஸ்லாம் நம்ம பென்டன் நியூஸில் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் பிடிச்சி இந்த நல்வாழ்வுக்குள்ள அடைச்சிக்கிட்டு இருந்தாரு. ஸோ அங்கே இருக்க ஏலியன்ஸோட பவரை பார்த்துட்டிங்கன்னா நம்ம கெவின் கொஞ்சமாக அப்சர்வ் பண்ணி 11,000 ஏலியன்ஸோட பவர்ஸ் அப்சர்வ் பண்ணி ரொம்பவே பவர்ஃபுல்லான டேஞ்சரான ஒரு கேரக்டராக மாறிட்டாரு. ஸோ அதையுமே தாண்டி இந்த ஒரு கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா மற்ற ஏலியன்ஸோட வீக்னஸ் என்ன அப்படிங்கிறதையும் ஸ்டடி பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஏலியனோட பவரை இன்னொரு ஏலியன் கூட ஒன்றா மிக்ஸ் பண்ணி எப்படி யூஸ் பண்ணும் அப்படிங்கிறதையும் கற்றுக்கிட்டாரு. ஆக்சுவலி இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கெவினுக்கு ஐடியாவாக கொடுத்ததே பென் தான். குரூச் மேட்ச் அப்படின்ற எபிசோடில் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை கெவின் அப்படியே பிடிச்சிக்கிட்டாரு. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சமாக லேர்ன் பண்ணி ஒவ்வொரு ஏலியன்ஸோட பவரையும் இன்னொன்னோட மர்ஜ் பண்ண ஆரம்பிச்சாரு. எப்படி நம்மளுடைய பயாமெட்ரிக்ஸை யூஸ் பண்ணக்கூடிய பென் 10K ரெண்டு ஏலியன்ஸோட பவரை மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவார்ல, அந்த மாதிரி நம்ம கெவின் 11,000 பண்ண ஆரம்பிச்சாரு. சொல்ல பார்த்துட்டீங்கன்னா ஒட்டுமொத்த நல்வாயுமே தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த கெவின் 11,000 வச்சுட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நாளோட பையன் பார்த்தீங்கன்னா நம்ம கென்டன் இருக்காரு பார்த்தீங்களா, பென்டனோட பையன். ஸோ அவன் ஹெல்ப்போட இந்த ஒரு கெவின் 11,000 இந்த நல்வாயுக்குள்ளேருந்து வெளில கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா பென் 10,000 கிட்ட இருக்கிற 10,000 ஏலியன்ஸோட பவருக்கும் என்னால் கவுண்டர் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யூஸ் பண்ணுற எல்லா ஏலியன்ஸ்க்கும் பார்த்துட்டிங்கன்னா அவரோட வீக்னஸ் கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய கெவின் அட்டாக் பண்ணியிருப்பாரு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம பென் நம்ம ஃபோராம்ஸை யூஸ் பண்ணும்போது அதுக்கு அகைன்ஸ்டா வைல்மட்டோட அந்த ஸ்ட்ரென்த் ஸ்பீடு அதே நேரத்தில் நம்ம ஃபோராம்ஸோட ஸ்ட்ரென்த் இது ரெண்டுத்தையுமே நம்மளுடைய கெவின் யூஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய டைமண்ட் ஹெட்டை பென் யூஸ் பண்ணா அதுக்கு அகைன்ஸ்டா வேர்வொல்ஃப் ஏலியனோட பவரை நம்மளுடைய கெவின் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏலியனோட பவரை எப்படி இன்னொரு ஏலியனோட பவர் கூட ஈஸியாக மிக்ஸ் பண்ணி அதை வச்சு இனிமே டிஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்த இந்த ஒரு கெவின் 11,000 நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஸோ பென்டன் மாதிரியான ஒரு கேரக்டர் ரொம்ப ஈஸியாகவே இவர் டிஃபீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் இதை தாண்டி பெரிய விஷயங்கள் ஏதாச்சும் நம்முடைய கெவின் பண்ணாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு எபிசோடில் வந்தார். அந்த எபிசோடோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சு வச்சிருப்பாங்க. சொல்ல பார்த்துட்டிங்கன்னா இந்த கேரக்டர் பவரை மட்டும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக காமிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கெவின் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படிங்கிறத காமிச்சிருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேபி கிரே பார்த்தீங்களா, அவரோட சங்கையை ஹேண்டில் பண்ண முடியாமல் ஒரு ஈஸியாக டிஃபீட் ஆகிட்டாரு அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோ அடி வாங்கியும் அசால்ட்டாக பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய கெவின் எந்திரிச்சு மறுபடியும் பென் 10,000 அவரோட பையனையும் டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாரு. கடைசியில் நம்ம கெவினோட பையன் தான் அவர் கண்டெய்ன்மெண்ட் எக் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அடைச்சு மறுபடியும் நல்வாயுக்குள்ளே அனுப்பி வச்சிருப்பாரு. சொல்ல பார்த்துட்டிங்கன்னா நம்ம கெவின் டெக்னிக்கலாக டிஃபீட் பண்ணது பென் கிடையாது, அது நம்ம கெவினோட பையன் அப்படின்னு சொல்லலாம். சொல்ல பார்த்துட்டிங்கன்னா கெவின் இந்த அளவுக்கு மாசான விஷயங்களை தன்னுடைய 11,000 அப்படின்ற அந்த ஃபார்மில் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கேரக்டர் பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்கு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துலாம். பொதுவாக மார்வல் காமிக்ஸில் எல்லா சூப்பர் ஹீரோக்கும் நிறைய டிஃப்ரெண்டான வெர்ஷன்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம பனிஷரோட ரொம்பவே டிஃப்ரெண்டான ஸ்பேஸில் இருக்கக்கூடிய வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் பனிஷர். ஸோ இந்த ஒரு பனிஷர் ஃபேஸ் பண்ணதுலேயே ரொம்ப டேஞ்சரான ஒரு ஹல்க் வெர்ஷன் தான் இந்த ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க். இவர் டெவில் ஹல்க்னு சொல்லுவாங்க, நம்மளும் டெவில் ஹல்க்னே சொல்லலாம். ஸோ இந்த ஒரு ஹல்க்கு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம பிரைமேரத்தில் ஒரு ஹல்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல, ப்ரூஸ் பேனர் ஹல்க்கு. ஸோ அந்த ஹல்கோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 20 மடங்கு ரொம்ப பவர்ஃபுல்லான டேஞ்சரான ஒரு ஹல்க்கு தான் இந்த ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்குன்ற டெவில் ஹல்க்கு. ஸோ இந்த ஹல்க்கு ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, ஸ்பீடு, டூரபிலிட்டி எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு வச்சுங்க, நம்ம பூமியில் இருக்கிற ஹல்கோட பாடிக்குள்ளே ப்ரூஸ் பேனர் அப்படின்ற ஒரு
பர்சனாலிட்டி இருக்கு. அவருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹல்கா மாறும்போது சில விஷயங்கள் வந்து அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஹல்கை. ஆனால் இந்த பாடியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ப்ரூஸ் பேனரால் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஹல்கை எந்த வகையிலுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து முழுக்க நம்ம ப்ரூஸ் பேனருக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். எல்லா விதமான அந்த ஹல்கோட ஸ்ட்ரென்த்தையும் இவருடைய ஹல்க் பர்சனாலிட்டி மட்டும்தான் கண்ட்ரோலில் வச்சிருக்காரு. அதனால் பார்த்துட்டிங்கன்னா இவரோட ஸ்ட்ரென்த்து ஸ்பீடு எல்லாமே வேற லெவலில் சூப்பர்பாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருப்பார். இவருடைய ஹையஸ்ட் ஃபீட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுங்க, நம்மளுடைய உல்வரின் இருக்கார் பார்த்தீங்களா, ஸோ அந்த கேரக்டரை நம்மளுடைய ஹல்கா இருக்கக்கூடிய இந்த டெவில் ஹல்க் பார்த்துட்டிங்கன்னா ஒரே பஞ்சில் அவருடைய அந்த ஸ்கல் இருக்குல்ல அதையே உடச்சி கொண்டுட்டாரு. அதுக்கப்புறம் அவருடைய பிரதராக பார்த்துட்டிங்கன்னா ஜாபர் டூத் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அது உல்வரினோட பிரதரு. ஸோ இந்த ஜாபர் டூத் பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உல்வரின் மாதிரியே அந்த ரீஜெனரேஷன் ஹீலிங் ஃபேக்டர் இருக்கிற கேரக்டர் தான். ஆனால் அவரை பார்த்தீங்கன்னா அப்படியே வாயிலே கடிச்சு ரெண்டாக வெட்டி போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் ரீஜெனரேட் ஆகவே இல்லை. அதே மாதிரி தான் நம்மளுடைய டெட்புல். ஸோ டெட்புல் பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு சிச்சுவேஷன்லையுமே சர்வே பண்ணிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தானே. ஸோ அவரையுமே பார்த்தீங்கன்னா இந்த டெவில் ஹல்கா இருக்கக்கூடிய ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்கு டிஃபீட் பண்ணிட்டாரு. அப்புறம் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீமில் இருக்கிற எல்லாரையுமே தனியாளா மோதி அவங்க எல்லாரையுமே கொன்னுட்டாரு. சொல்லப்போனால் நம்ம திங்க் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கை காலெல்லாம் தனித்தனியாக பிச்சு போட்டிருப்பாருங்க. ஸோ அந்த அளவு பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே கொடூரமான ஒரு ஹல்க்கு. ஸோ அதையும் தாண்டி இந்த வாட்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு சில கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மாரல் காமிக்ஸில் சுற்றிட்டு இருப்பாங்க. நீங்கள் வாட் இஃப் காமிக்கில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ வாட் இஃப் சீரீஸில் வந்து இந்த வாட்சர்ஸை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல, இவங்களை ஒரு 4-5 கேரக்டர்ஸாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஒரு வாட்சர் கிடையாது, நிறையா மாரல் காமிக்ஸில் வந்து வாட்சர்ஸ்ன்ற பேரில் சுற்றிட்டு இருப்பாங்க ஒரு குரூப் மாதிரி. ஸோ அந்த எல்லா வாட்சஸில் ஒரு 5-6 வாட்சஸை பார்த்தீங்கன்னா தனி ஆளாகவே மீட் பண்ணி அவங்க எல்லாரையும் அடி பின்னி எடுத்து கொண்டு இருக்காரு. ஸோ இதை தாண்டி இன்னும் பவர்ஃபுல்லான நிறைய சூப்பர் ஹீரோஸையும் சூப்பர் வில்லன்ஸையும் இந்த ஒரு டெவில் ஹல்கே தனியாக ஃபேஸ் பண்ணி அவங்கள கில் பண்ணியிருக்காரு. தனக்குள்ளே இருக்கக்கூடிய ப்ரூஸ் பேனர் இருக்கார்ல அவரை மொத்தமாக இவர் அழிச்சிட்டாரு. பிகாஸ் ப்ரூஸ் பேனர் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து இவன் பாடியிலேருந்து என்னை பிரிச்சிருங்க இல்லை கொண்டுடுங்க, என்ன கொண்டா ஹல்க்கும் செத்துருவான்னு சொல்லும்போது இந்த ஹல்கே பார்த்துட்டிங்கன்னா ப்ரூஸ் பேனரை கொண்டுட்டாரு. அதனால் பார்த்துட்டிங்கன்னா இவர் கம்ப்ளீட்டாக ஹல்கோட பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான டீமன் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க நம்ம ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்கு ஏதாச்சும் மோட்டிவ் இருக்கா, ஏதாச்சும் சாதிக்கணும்னு நினைக்கிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாதுங்க. எப்படி வந்து நம்ம டிசி காமிக்ஸில் டூம்ஸ்டே இருக்காரோ அவரை விட 10 மடங்கு ரொம்பவே டேஞ்சரான ஒரு கில்லிங் மிஷினா ஒரு சைக்கோ மாதிரி நடந்துக்கக்கூடிய கேரக்டர் தான் இந்த ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க்கு. மற்றபடி இதுக்கு எந்த விதமான ஒரு நல்ல மோட்டிவோ இந்த ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு எந்த விதமான ஒரு ஐடியாவும் கிடையாது. கண்ணில் பார்க்குற எல்லாரையும் இவர் கொண்டுகிட்டு போயிட்டே இருப்பாரு. அது மட்டும்தான் இந்த ஸ்பேஸ் பனிஷர் ஹல்கோட வேலை. ஸோ இவரால் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பவரை யூஸ் பண்ணி இவரை நீங்கள் கொல்றீங்கன்னு வச்சுங்க, அடுத்த தடவை அதே பவரை யூஸ் பண்ணி இவரை கொல்ல முடியாது. இது எங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல, இது நம்ம டூம்ஸ்டே கொடுத்திருந்த பவர் தான், இந்த அடாப்டிவிட்டின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த பவரை பார்த்தீங்கன்னா இவருக்குமே காப்பி பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இவர் நீங்கள் ஒரு வாட்டி கொண்டுட்டீங்க அப்படின்னா திரும்பி உயிரோட வரும்போது அதே பவர் வச்சு கொல்ல முடியாது. அண்ட் ஆல்சோ இவர் வந்து ஒரு இம்மார்டல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. காட் லைக் என்டிட்டியால் மட்டும்தான் இவரை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு யூனிவர்ஸ்லேருந்து எரேஸ் பண்ண முடியும். மற்றபடி யாராலையுமே இந்த ஸ்பேஸ் பனிஷர் ஹல்கை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்பேஸ் பனிஷர் ஹல்கை பற்றி சொல்லியிருக்க எல்லா விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப கம்மி. இதை விட பயங்கரமான நிறைய அட்ராசிட்டியை வந்து இந்த ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க் வந்து காமிக்ஸில் பண்ணியிருக்காரு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இவர் ரொம்ப ரொம்ப டேஞ்சரான கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத ஒரு ஹல்க் வெர்ஷன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து கெவின் 11,000 வர்சஸ் நம்மளுடைய ஸ்பேஸ் பனிஷர் ஹல்க், இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்தால் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் லெவலோட கம்பேர் பண்ணும்போது இந்த 2 கேரக்டரில் யாருக்கு பவர் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு நம்ம கெவின் 11,000க்கு தான் பவர் அதிகம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,000 ஏலியன்ஸோட பவருங்கிறது இந்த கெவின் 11,000 கிட்டே இருக்கு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ஒரு ஸ்பேஸ் பனிஷர் ஹல்கை நம்மளுடைய கெவின் 11,000 கொல்ல முடியும். ஆனால் கம்ப்ளீட்டாக இவரை யூனிவர்ஸ்லேருந்து எரேஸ் பண்ண முடியாது. அதுக்கு காட்லி பவர்ஸ் தேவை. அந்த அளவுக்கு பவர் அப்படிங்கிறது நம்ம கெவின் 11,000 கிட்டே கிடையாது. ஒரு நீங்கள் கேட்கலாம், கெவின் 11,000 மேபி ஏலியன்ஸோட பவர்லாம் அப்சர்வ் பண்ணியிருக்கலாம்ல 11,000 பவர்ஸ்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அவர் வந்து நம்ம பென்டனோட ஆர்மிட்டிக்ஸ்லேருந்து பவர் அப்சர்வ் பண்ணல, நல்வாய்டுக்குள்ளே போனாங்க பார்த்தீங்களா, அந்த ஏலியன்ஸோட பவர் தான் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி அப்சர்வ் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏலியன்ஸை வந்து கேப்சர் பண்ணியோ இல்லை அரெஸ்ட் பண்ணி நம்முடைய பென்னால் பார்த்தீங்கன்னா நல்வாய்டுக்குள்ளே அனுப்ப முடியாது. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கெவின் 11,000 கிட்ட ஏலியன்ஸோட பவர் கிடையாது. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா காட்லி பவர்ஸ் இல்லாதனால கண்டிப்பாக ஒரு யூனிவர்ஸ்லேருந்து இந்த ஒரு ஸ்பேஸ் பனிஷர் ஹல்கை கெவின் 11,000
இவரால் வந்து எரேஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியனோட பவர் வச்சு இவரை கொண்டுட்டா திரும்பி அதே ஏலியனோட பவர் வச்சு இவரை கொல்ல முடியாது. ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் பனிஷ் ஹல்க்கு வந்துகிட்டே இருப்பாரு. நம்ம கெவின் 11000 அவரோட சண்டை போட்டுட்டே இருக்கிறோம். ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்காது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சி பார்க்கறத விட இந்த ஸ்பேஸ் பனிஷ் ஹல்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர். எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஸ்பீடான கேரக்டர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீமே அழிச்சாரு. அதே மாதிரி கேலக்டஸோட ஹெரால்ஸையும் கொண்டாரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து ஸ்பீட்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய நிறைய கேரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் பனிஷ் ஹல்கே தனியால நின்று டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக கெவின் 11000 கிட்ட இருக்கிற ஏலியன்ஸோட பவரை நம்மளுடைய ஸ்பேஸ் பனிஷ் ஹல்காலையும் மேட்ச் பண்ண முடியும். ஸோ அப்படி மேட்ச் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா இம்மோர்டாலிட்டி பவரை யூஸ் பண்ணி கெவின் 11000க்கு பயங்கரமான டஃப் கொடுக்குற கேரக்டரா இந்த ஒரு ஸ்பேஸ் பனிஷ் ஹல்க்கு மாறுவார். ஆனால் இந்த கேரக்டரை தன்னுடைய எல்லா பவரையும் கெவின் யூஸ் பண்ணும்போது டிஃபீட் பண்ணலாம். இருந்தாலும் ஸ்டோரி வந்து எந்த கேரக்டருக்கு வந்து பாசிபிளாக ஈஸியாக வந்து இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒருத்தர் வின் பண்ணுவார். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது கெவினாக இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஆனால் எல்லா ஏலியன்ஸோட பவரையும் யூஸ் பண்ணி இந்த ஒரு கேரக்டர் நம்ம கெவின் கொண்டுட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம ஸ்பேஸ் பனிஷ் ஹல்கை டிஃபீட் பண்ண எந்த ஒரு பவரும் கெவின் கிட்ட இருக்காது. ஸோ அந்த ஒரு காரணத்தில் பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட்டாக யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டை பார்க்கும்போது கண்டிப்பாக ஸ்பேஸ் பனிஷ் ஹல்க்கு தான் வின் பண்ணுவார். ஏன்னா எந்த அளவுக்கு ஸ்பீடையும் பவரையும் நம்முடைய கெவின் 11000 யூஸ் பண்ணாலும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு ஸ்பேஸ் பனிஷ் ஹல்க்கு வந்து டெவலப் ஆகி அடாப்ட் ஆகி போயிட்டே இருப்பாரு. அதனால இந்த வீடியோட வின்னர் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா டெம்பரரியாக நம்ம கெவின் 11000 பர்மனெண்ட்டாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பேஸ் பனிஷ் ஹல்க்கு தான். ஸோ ஆன்லைன் கைஸ் தான் கைஸ் நீங்கள் கேட்ட கேள்விக்கான ஆன்சர். ஸோ ரொம்ப நல்லாவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இந்த ஒரு வீடியோ பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் ஈஸியாக வந்து சிம்பிளாக புரியுற மாதிரி இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா வர்சஸ் பேட்டில் பென்டன் பற்றின வீடியோஸ் தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. ஸோ அந்த அப்டேட்லாம் வேணால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.